But if you close your eyes. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து வெங்கட் இருக்காரு. அவர் வந்து ஐஎம் ராஞ்சி வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட கேட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ வெங்கட் ப்ரோ. ஹாய், நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ சொல்லுங்க, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப்ன்ற மாதிரி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் 10th 12th யூஜி கேட் பர்சன்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்க வந்து உங்க ப்ரொஃபைல் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரியும். ஓகே 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 ஸோ என் பேர் வெங்கடேஷ். என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. நான் மதுரையில் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். 12 வருஷமே அங்கே தான் படித்தேன். 10th அங்கே தான் படித்தேன், 12th அங்கே தான் படித்தேன். அதுக்கடுத்து என்னுடைய அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அவுட் ஆஃப் பேஷன் தான் எடுத்து படித்தேன். பட் சம்வேர் டவுன் த லைன் எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல. நான் அப்படியே லைக் ஐ வாஸ் நாட் மோர் இன்வால்வ் இன் இட். அதுக்கடுத்து அதனாலே என் மார்க்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கோர்டு 98%. 12th வந்து 89. என்னுடைய யூஜி கிராஜுவேஷன் சிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 7.75. அண்ட் கேட் 2023 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 97.39% ஆயிடுச்சு. ஸோ யா, தட்ஸ் அபவுட் மை ப்ரொஃபைல். சூப்பர் சூப்பர். அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குள்ள வந்தீங்க, இந்த கேட் எக்ஸாம் எம்பிஏ பத்தி இதை பத்தி எல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு, அப்புறம் ஏன் எம்பிஏ பண்ண நினைச்சீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டென்த்து வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் இல்லை. 10th வந்து எனக்கு ஒரு நல்ல டீச்சர் அமைஞ்சாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிக் பண்ணி கண்டிப்பாக நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து 90 மேல எடுத்துட்டு பிரைட் இல்லைன்னா நான் 60 எடுத்தனால எங்க போகுது? இல்ல, நான் சொல்றேன். நான் லைக் லைக் என்னுடைய ஃபீலிங் அதுதான். நான் ஐ யூஸ் டு கன்சிடர் மை செல்ஃப் ஆஸ் நாட் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். அதான் நான் என்ன நினைச்சிருப்பேன். அவங்க தான் வந்து லைக் அவங்க என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நான் 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா வில் ட்ரை ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th ஜேஇ படிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மெட் திஸ் சந்தீப் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஐஐடி ரூர்க்கி ஐஎம் ரோத்தாக் அலுமினி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவருடைய சொந்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த ஊர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து தான். ஆனால் ஹி சோஸ் மதுரை அண்ட் ஹி கேம் டு மதுரை அண்ட் ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் எனக்கு அப்பவே தெரியும் ஹி வாஸ் மேக்கிங் சம்வேர் அரௌண்ட் 90 lakhs. அதுக்கு மேலே அவர் ஹி வாஸ் ஜெனரேட்டிங் ரெவன்யூ. எனக்கு அப்போ வந்து ஐ யூஸ் டு அட்மைர் திஸ் கைக். யாரா அந்த ஆளு, தமிழும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது, ஆனா அந்த ஊர்ல வந்து இங்க வந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் தேட். ஸோ ஐஎம்ல இருந்து படிச்சவங்க வந்து ஒரு சரிஷ்மாவோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப இருந்துச்சு. பட் அப்போ வந்து எனக்கு தோணல நான் வந்து எம்பிஏ பண்ணணும் ஐஎம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் நாட் ஈவன் இன் மை மைண்ட். அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும். ஐ வாண்ட் டு ஏதாச்சும் ஒரு பிஎஸ்சியில போய் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. அட் த பெஸ்ட் ஒரு இஸ்ரோ இல்ல பிஏஆர்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஎஸ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதான் ஒரு கோலா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 12th வந்து ஜேஇ வந்து நான் நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ என்ஐடிஸ் வந்து எனக்கு கிடைக்கல. நான் சாஸ்திரா போனேன். இன்ஜினியரிங் படித்தாலும் போக வந்து பெருசாக அதில் வந்து எனக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. ஐ வாஸ் மோர் லிட்ரேச்சர் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ அதில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேனே தவிர இதில் பெருசாக வந்துட்டு எதுவுமே ஃபோக்கஸும் பண்ணல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th முடிக்கிறப்போ நான் வந்து ஒரு புக்கு வாசிக்கிறேன். லைக் ஐ ஹேப்பன் டு ரீட் அ புக். ஐ ஹேப்பன் டு ரீட் திஸ் புக். அது வந்து காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு மரியோ புசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ரைட்டர் எழுதுனது. இந்த புக்ல வச்சு அந்த காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1972 மூவி எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு அதை வாசிக்கிறப்போ லைக் இட் வாஸ் ரியலி ரியலி என்த்ராலிங். அண்ட் எனக்கு அந்த விக்டோ கோர்லியன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வாழணும்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னதான் அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் லைக்
the whole novel is about gangsters. It deals with their life and all. But what I think is at the very core, they are businessmen, and business is what's happening throughout the story. ஸோ அண்ட் ஐ லைக் தட். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் அப்போ இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஐ ஹேப்பன் டு ரீட் அ லாட். லைக் எனக்கு ரஷ்யன் லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்தியன் ரைட்டர்ஸும் நிறைய வாசிப்பேன். தமிழ் ரைட்டர்ஸும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சு வெங்கடேசன், வேலராம்பூர்த்தி, இவங்க மாதிரி ரைட்டர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இவங்களோட எழுத்துக்கள் தான் நான் ஃபுல்லாக வாசிச்சுக்கிட்டே வரேன். அதுக்கடுத்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரடியூஸ் மீ டு அவங்க மாமா ஒருத்தவர் ஐஎஸ்டியில படிச்சுட்டு நவ் இஸ் பார்ட்னர் இந்த ஸ்டார்ட் அப். அண்ட் எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது லைக் ஹி வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. ஸோ இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் ஐஎம் ஆர் ஐஎஸ்பி வேர் அ சர்டன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. அண்ட் ஆல்சோ பீப்புள் ஹூ டு பிஸ்னஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்ட் மீ. அதனால ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் மை காலிங் அண்ட் ஐ ஷுட் டூ திஸ். ஸோ அப்படிதான் நான் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் எனக்கு ஐஎம் பத்தியும் ஒரு ஒரு ஜென்ரலான ஐடியா ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் தெரிஞ்ச பிறகு அப்போ எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? காலேஜ் முடிச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்புறம் எதுவும் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது கோச்சிங் ஜாயின் பண்ணீங்க? நான் கோச்சிங் ஜாயின் பண்ணேன். 2IM ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபெப் 2023 ஃபெப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். பட் மார்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாப் இட். எனக்கு வந்து நான் அப்போ வந்து பெங்களூர்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தேன். எனக்கு அப்போ வந்து நம்ம ஏன்டா இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அந்த சமயத்துல. இதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஐ வாஸ் வெரி அன்ஷூர் அபவுட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஸோ அந்த ஒரு குழப்பம் இருந்தனால நான் வந்து அப்படியே நிறுத்திட்டேன். ஏப்ரல் ஆச்சு, மே ஆச்சு, நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டேன். கிராஜுவேட் காலேஜும் முடிச்சு மேல வந்து பாத்தீங்கன்னா ஐ காட் பிளேஸ் ஃபைனலி. அது வரைக்கும் என் கையில வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேட் ஒன்லி சாஃப்ட்வேர் கம்பெனி. எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஜாப் போறது வந்து அதுலயுமே எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுக்குடா வாழ்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நான். அப்புறம் மே மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா கையில வந்து எனக்கு ஒரு கோர் ஜாப் கிடைச்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரியே நான் ஒரு டிசைனர் ரோல் கிடைச்சிருச்சு. ஃபைன், நம்ம இந்த ரோல் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த 2AM கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிட்டேன். வாங்கி ஒரு 2 மாசம் படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே இருக்குது ஒரு ஓரமா. சரி ரைட்டு வாங்கிட்டோம், ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூன் மாசம் பாதியில இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். லைக் அப்போ வந்து பாத்தீங்களேன் அன்னைக்குதான் ஜூன் 16, 15 எழுதிருப்பேன் நினைப்பாங்க. ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த அது மைனஸ் வந்துச்சு எனக்கு. என்னடா அது இதுல இருந்து நம்ம எப்படா வரப்போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம். பட் ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஜூன் பெட்ல இருந்துதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன் எல்லாம் பிடிச்ச அளவுக்கு வேகமா அப்புறம் படிச்சுட்டு அப்புறம் அப்படியே மார்க் எழுத ஆரம்பிச்சேன். மார்க் எழுதிட்டு எக்ஸாம் போய் கொடுத்தது தான். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஈச் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? லைக் விஆர்சி, குவான்ஸ், டிஎல்ஆர் இருக்கலாம், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஓகே ஓகே ஓகே. விஆர்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் 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 தான். விஆர்சி வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருந்தனால எனக்கு வந்து அந்த பேராகிராஃப் வாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியல. ஆனா அந்த கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில நேரம் ட்ரிக்கியா கேட்பாங்க பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்றது, அந்த டைமுக்குள்ள ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த 2AMோட மெட்டீரியல்ல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு நேச்சுரலாவே அது வந்துச்சு. ஒரு மாதிரி ஐ காட் ஹோல்ட் ஆஃப் இட். பிஆர்சி பொறுத்த வரைக்கும் அது வெர்பலிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் பெருசா அவ்வளோ எஃபர்ட் போடல நான்.
லைக் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ரைட் தோஸ் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவேன், நம்ம இங்கதான் தப்பு பண்ணிருக்கோம், இங்கதான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் நோட் பண்ணிக்குவேன் தவிர அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படின்னா நான் பெருசா எஃபோர்ட் போடல பிஆர்சி பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிஆர்சி. டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட் பிகினிங் வந்து நான் ஒரு செட்டை சால்வ் பண்றதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அது அப்படியே ஒரு நாளைக்கு 2 செட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆரம்பிச்சது. பட் நான் மார்க் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ எம் நாட் அது லைக் கேட்ட லெவலுக்கு வந்து நம்ம இன்னும் வரல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு ஒரு 2 மார்க் எழுதுனப்பே. ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்ட்டு இயர் கொஷின் எல்லாமே எடுத்து டெய்லி அந்த 4 கொஷின் இருக்கு அப்படின்னா 1 ஹவர்ல அந்த 4 கொஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். ஸோ அது அந்த 4 கொஸ்டினுமே ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு எது ஈஸியா இருக்கு எது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கிட்டு ஐ யூஸ் டு ரைட் தட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 செட்டு போட்டுருவேன். ஒரு 2 செட்டு வந்து கஷ்டமா இருக்கும், இல்ல ஒரு செட்டு ஃபுல்லா போட்டிருப்பேன், ஒரு செட்டு பாதி பண்ணியிருப்பேன், இல்ல ஒரு சில 3 செட்டு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்போ வந்து ஐ அண்டர்ஸ்டுட் நம்ம எங்கெங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்கெங்க வீக்கா இருக்கும், எது வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த ஏர் கொஸ்டின் சால்வ் பண்றது வந்து இட் வாஸ் ரியலி கீ திங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நான் அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய மார்க்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் 2 to 3 செட்ஸ். அது 2M மார்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஃப்ரம் 3 செட்ஸ் ஆல்சோ இன் சர்டன் மார்க்ஸ். ஸோ இது டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் அதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. குவாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அட் த பிகினிங் இது முடிஞ்ச அளவுக்கு போர்ஷனை சீக்கிரம் முடிக்கணும், அது அதே நேரத்துல ஒரு சர்டன் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அர்த்தமெட்டிக் அல்ஜிப்ரா ஸோ அப்படிதான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் ஆன் பிரைமரி ஃபோக்கஸ் வந்து அர்த்தமெட்டிக் தான். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ திரும்பி பார்க்குறப்போ நான் எங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணுன்னா லைக் குவான்ஸ் வந்து நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ரிவைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. நான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கேட் 2020 குவான்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா அடி வந்துச்சு. அதுதான். அப்போ மார்க்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தீங்க, அப்புறம் அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு மார்க்ஸ் மொத்தம் ஓவரால் எடுத்திருக்கீங்க, அப்புறம் அதை அனலைஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி. அரௌண்ட் 25 மார்க்ஸ் எடுத்திருப்பேன் நான். அதுல அந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து லைக் ஐ டென்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் த ஃபீல் ஆஃப் எக்ஸாம். அந்த 2 ஹவர்ஸ் வந்து உட்காடுறோம் அப்படின்னா நம்மளால உட்கார முடியுமா, ஃபுல்லா ஃபோக்கஸா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவான்ட்ல வந்து நான் நிறைய அது போர்ஷன்ஸ் கவர் பண்ணல. அதுல நான் டிஎல்ஆர் சொன்ன மாதிரி டிஎல்ஆர்லயுமே நான் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. டிஆர்சியில தான் கொஞ்சம் மார்க் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரம் த 6th மார்க் எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு இங்கதான் தப்பு பண்றோம், இங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி இப்போ நான் ஒரு மார்க் அட்டன் பண்றேன், இன்னைக்கு ஒர்க் போயிட்டு வரேன், லைக் 7 o'clock வரேன் அப்படின்னா 7:30 உட்காருவேன், 9:30 வரைக்கும் மார்க் எழுதுவேன். அதுக்கப்புறம் 10 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து விஆர்சி செக்ஷன் மட்டும் ஒரு 30 மினிட்ஸ், அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள கிளான்ஸ் போடுவேன். ஸோ அதுல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த விஆர்சியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நான் ஒரு எனக்கு விஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு தனி நோட்ஸ் வச்சிருந்தேன், அதுல வந்து எழுதிடுவேன். இப்போ எனக்கு ஒரு சர்டன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டுமே பாத்தீங்கன்னா லைக் இட் வில் ரிப்பீட். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ட்ரூ, இஃப் ட்ரூ, எக்ஸெப்ட் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வரும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு எழுதிடுவேன். அண்ட் ஐ வில் ரைட் லைக் எனக்கு புரியுற மாதிரி நான் ஐ வில் ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை செல்ஃப். ஸோ when I look at next time I'll be able to easily understand it. ஸோ ரியாசி பொறுத்த வரைக்கும் இதான் நான் பண்ணேன். அதுக்கடுத்து டிஎல்ஆர் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா லைக் டெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் சாயந்தரம் இல்லை அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா எழுதின கொஸ்டின்ஸ் வந்து போய் பார்ப்பேன், நம்ம ஃபாலோ பண்ணிருக்க மெத்தட் தான் அவங்களும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் அப்படியே போயிருவேன், உட்காந்து வீடியோ எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு கரெக்டா இருக்கா ரைட்டு அப்படின்னு போயிருவேன். அந்த சால்வ் பண்ண முடியாத செட் வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவேன்.
சம்டைம்ஸ் ஐ வில் பி ஏபிள் டு சால்வ், சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அதுல உட்காந்து முட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், அது விட்டுருவேன். குவாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஹ் மறுபடியும் உட்காந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நான் சால்வ் பண்ண கொஷின்ஸில் நிறைய சில்லி மிஸ்டேக்ஸும் பண்ணுவோம் நம்ம. ஒரு 22 கொஷின்ஸ் வரைக்கும் அப்படின்னா அரௌண்ட் 9-11 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 7-8 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மிச்சம் இருக்க 3 or 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சில்லி மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அந்த குவாண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சரோட தனியாக எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சுட்டு அதையும் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் காட் பைல்ட் அப் அண்ட் நான் வந்து அதில் அப்படியே பெருசாக ஃபோக்கஸே பண்ணல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மைண்ட்லெஸ்லி கிவிங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல தோணுச்சு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ யா தட் இஸ் வாட் ஐ டிட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ த மிஸ்டேக் தட் ஐ டிட். இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண டைம் எப்படி ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்ல ஒர்க் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஸோ நான் ஒர்க் போயிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது நான் வந்து ஒரு 2023 பாஸ் அவுட்டு. அது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் 28 ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. நான் ஒர்க் போயிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எப்படி என்னுடைய டிபிக்கல் டே இருக்கும்னா மார்னிங் 8:30க்கு எனக்கு பஸ்ஸு. ஸோ நான் வீட்ல இருந்து ஒரு 8:15 8:10 போல கிளம்புனா போதும், என்னுடைய பஸ் ஸ்டாப் சொல்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 6 o'clock எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 AM அந்த அட்வான்ஸ் டெஸ்ட் ஒரு விஏஆர்சி டெஸ்ட் எழுதிடணும். இதான் என்னுடைய எய்மா இருக்கும். ஸோ எவ்ரி மார்னிங் அட்லீஸ்ட் ஒன் ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த டெஸ்ட் எழுதிடணும் கண்டிப்பா. அது என்னுடைய கோலா இருந்துச்சு. அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அண்ட் ஐ திங்க் இட் இட் பெய்ட் ஆஃப். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் வந்து 5:15 முடிஞ்சிடும். 5:30க்கு பஸ் இருப்பாங்க. 6 o'clock வந்து என் ஸ்டாப் வரும். நான் அரௌண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 போல வந்துடுவேன்னு வச்சுக்கோங்க. இது நான் வந்து மறுபடியும் ஒரு 7க்கு உட்காருவேன், படிக்க உட்காருவேன். அண்ட் 7 to 8:30 or 7 to 9 சம்டைம்ஸ் உட்காருவேன், இல்லை 7 to 8 உட்காருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துப்பேன். லஞ்ச் போய் சாப்பிட்டு வருவேன். அதுக்கப்புறம் டச்சப் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டினா எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிருப்பேன். போயிட்டு வந்து தூங்கிடுவேன் ஒரு சில நேரம். ஒரு சில நேரம் ஒரு நெக்ஸ்ட் 2 hours உட்காருவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த டேல 2 sets a day, அட்லீஸ்ட் 2 sets a day, இல்லைன்னா அந்த பாஸ்ட் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் குவாண்ட்ல வந்து குவாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது 2M வந்து அவங்களே மெட்டீரியல் வச்சுருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக. அது அந்த டாபிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் டெஸ்ட் போய் சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்க ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு எப்படி அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை நீங்க மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லேயே நடந்துச்சா இல்லை நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? விஏஆர்சி செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் மார்க்ல என்ன பண்ணேனோ அதே என்னால் வந்து எக்ஸாம்ல வந்து ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் டிஎல்ஆர் அண்ட் குவாண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல பேனிக் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அட் த சேம் டைம் நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் அந்த எக்ஸாம் அன்னைக்கு அந்த நாள்ல போயெல்லாம் வந்து என்னுடைய ஹெல்த் அண்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் மோசமா நான் சாப்பிட்டேன். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப ஆங்ஸைட்டியா இருந்துச்சு, அதனால ஆங்ஸியஸா இருந்துச்சு. அதனால கண்டதெல்லாம் நிறைய சாப்பிட்டேன் நான் அப்போ. அதுக்கடுத்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் 3 கொடுத்துருந்தாங்க. போயிட்டு வர்றவங்க எல்லாம் ஸ்லாட் 1 போனேன் சரி, ஸ்லாட் 2 போயிட்டு வந்தோம் சரி, எல்லாம் அழுதுட்டு வரானுங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வெளியே உட்காந்துருக்கேன். நான் போயிட்டேன் ஒரு 3 o'clock போயிட்டேன் அந்த எக்ஸாம் சென்டருக்கு. அவனுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு வராங்க, எனக்கு 1 வருஷம் போச்சு அப்படின்லாம் சொல்றானுங்க. எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் பயமாயிருச்சு, என்னடா அது இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டுவார்ட்ஸ் தி எக்ஸாம் க்ளோஸ் ஆக எனக்கு வந்து அந்த குவாண்ட்ல நான் ரிவைஸ் பண்ணாம வந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் பைட்டிங் மீ பேக். நான் வந்து அந்த குவாண்ட்ல வந்து மார்க் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா கொடுத்த மார்க்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 15 18 அப்படின்னு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்பயே தோணுச்சு நம்ம இங்க தப்பு பண்றோம்டா அப்படின்ட்டு. பட் பண்ணிடலாம், நான் ஒரு வாட்டி மறுபடியும் ரிவைஸ் பண்ணேன். ஆனா இட் வாஸ் நாட் ரியலி குட்.
ஸோ அப்போ ரிவைஸ் பண்ணிட்டு போனேன் அண்ட் எக்ஸாம் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி செக்ஷன் கொடுத்தேன். பிஎஸ்சி செக்ஷன் முடிச்சப்போ 22 கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணேன் அவுட் ஆஃப் 24. அதில் வந்து 15 கரெக்டு, சாரி 21 நினைக்கிறேன். 21, 15 கரெக்டு, 6 நெகட்டிவ்ஸ் நினைக்கிறேன். 42 மார்க்ஸ் வந்துச்சு. நான் பிஎஸ்சி செக்ஷன் முடிக்கிறப்போ இன்னைக்கு நம்ம நாள்ரா கண்டிப்பா நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட தான் வந்து டிஎல்ஆர் செக்ஷனுக்குள்ள போனேன். டிஎல்ஆர் செக்ஷனுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த செட்டை சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே நான் ஆடி போய் உட்கார்ந்து இருந்தேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைக் அது வரைக்கும் என்னோட டிஎல்ஆர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சுன்னா, 4 செட் இருக்கா, ஏதாச்சும் ஒரு செட்டை பாரு, உனக்கு இதை பண்ண முடியும்னு தோணுச்சா ஃபுல்லா இறங்கிரு. அதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. நானா அன்னைக்கு டிடேல போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், 4 செட்டையுமே உட்காந்து என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது 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 ஈஸியா இருக்கு, இது ஈஸியா இருக்கு, இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி மாதிரி ஒரு டைலமாலே இருந்தேன்னா ஒரு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து அதுலயே போயிடுச்சு. அதுக்கடுத்து தான் வந்து நான் அந்த ரூட்ஸ் கொஸ்டின் செலக்ட் பண்ணேன். ரூட்ஸ் கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு டோட்டலா 40 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ் போயிடுச்சு. ஆனா எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஓகே இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம வந்து அட்லீஸ்ட் 90% எடுக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்ல வந்து முழு மூச்சோட உட்காந்தேன். அண்ட் அந்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து என்னால அதை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஐ வாஸ் நாட் கம்ப்ளீட்லி டன் வித் இட். ஒரு 3 நினைக்கிறேன். அதுக்கடுத்து எனக்கு தோணிருச்சு, ஓகே ஃபைன், இதுக்கு மேலே நம்ம இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் செட். அந்த மீன் மீடியன் ஆவரேஜ் செட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க எனக்கு நார்மலான டேல கொடுத்தீங்க அப்படின்னா டன் இட். ஆனா அந்த நேரம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் இருக்குது, 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னால அந்த ஒரு சாதாரண கணக்கு கூட அங்க வந்து போட முடியல. அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நானு. ஸோ பட் சம்பவ் ஒரு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து நான் அதை போட்டுட்டேன். ஒரு நியர்லி அந்த செட்டு முடிஞ்சு 5 கொஸ்டின் போட்டேன். லாஸ்ட் 3 மினிட்ஸ் சம்திங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஐ வெண்ட் பேக் டு த ஃபர்ஸ்ட் செட். அப்போ கொஞ்சம் காமா இருந்தேன். அதனால அந்த ஃபர்ஸ்ட் செட்ல வந்து ஐ ஹேட் டன் அ மிஸ்டேக். ஸோ அதுல போய் மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசி 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் மொத்தமா மாத்தினேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, லைக் ஏலார் வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பயத்தோட தான் நான் குவாண்ட்டுக்குள்ள போனேன். குவாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன். பட் அடுத்து 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து ஐ ஃபவுண்ட் தம் டிஃபிகல்ட் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் டைம் இஸ் ரன்னிங் அண்ட் ஐ எம் நாட் டூயிங் எனி திங். ஸோ அடுத்த கொஸ்டின் பாக்குறப்போ நம்ம வந்து கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின்ல வந்து ஐ வாஸ் ஃபைட்டிங் மை ஈகோ அண்ட் ஐ டென்ட் லெட் கோ ஆஃப் இட். ஒரு 7 நிமிஷம் உட்காந்து அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது பண்ண தப்பு தான். அது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கடைசி 20 மினிட்ஸ்ல வந்து சரியாவே எதுவுமே பண்ணுவேன், எல்லாத்தையும் அரைகுறையா பண்ணி பேனிக் ஆகி அதை அப்படியே விட்டாச்சு போச்சு குவான்ட். அப்புறம் எனக்கு முடிச்சுட்டு வர்றப்போ தெரிஞ்சு ரைட்டு டே எல்லாரும் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, இது குவான்ட் வந்து பயங்கரமா அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்ஸ் வந்து இது நான் நினைச்ச மாதிரியே விஆர்சி வந்து பாத்தீங்கன்னா 99% எடுத்தேன். 42 ஸ்கோர் ஸ்கேல் டவுன் வரும்போது 39 சம்திங் வந்துச்சு. டிஎல்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 92.5% 93 சம்திங் பர்சன்டேஜ் வந்துருச்சு. குவாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 74% தான் வந்துச்சு. ஸோ யா குவாண்ட்ல தான் வந்து குவாண்ட் நெமெசிஸ். அது கரெக்ட் தான். அது நான் இன்டர்வியூ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்தர் வந்து குவாண்ட் பயங்கரமா பண்றாங்க, இல்லைன்னா வந்து விஆர்சி பயங்கரமா பண்றாங்க. ஒரு சில பேருக்கு ரெண்டுமே வந்து சூப்பரா வருது. என்னதான் மார்க்ல நல்லா வந்தாலும் ஃபைனல் எக்ஸாம்ல எதையா ஒரு இதுல சொதப்பிட்டாங்க. அது எல்லாருக்குமே நடக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கால்ஸ் எல்லாம் வந்துச்சு, இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கேப் கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் இண்டோர் கால் வந்துச்சு, அம்ரித்சர் வந்துச்சு, ரோட்டாக் வந்துச்சு. அம்ரித்சர் அண்ட் ரோட்டாக் வந்து அம்ரித்சர் வந்து என்னால் ஃபில் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் நான் ஒரு கிரைசிஸ் இருந்தேன், அதனால பண்ண முடியல. ரோட்டாக் வந்து இன்டர்வியூ வந்து என்னால் போய் அட்டன் பண்ண முடியல, எனக்கு லீவ் கிடைக்கல. ஸோ அதனால போல.
அரௌண்ட் February 24 சம்திங் தான் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கூட அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் போனீங்க, அது வீடியோலாம் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இண்டோர் இன்டர்வியூ வந்து March 12 நடந்துச்சு. ஸோ March 12 இண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா they give 50% weightage to your personal interview. ஸோ personal interview matters a lot. நான் அந்த நம்பிக்கையில தான் கொஞ்சம் போனேன். ஆனால் இண்டோர் இன்டர்வியூல போனப்போ அவங்க என்னை பார்த்து என்ன நினைச்சாங்க தெரியல, தம்பி ஹவு ஷெல் வி ஸ்டார்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் we will start by discussing books sir அப்படின்னு சொன்னேன். என்ன புக்ஸ், அகாடமிக் புக்ஸா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. சார் அந்த சைடே போகாதீங்க சார், அதை பிடிக்கும் தான் நான் இப்படியே பண்ண வரேன். லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு லிட்ரேச்சர் சம்திங் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சரி இப்போ உங்களுடைய அந்த உனக்கு பிடிச்ச புக்கை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த புக்கை பத்தி பேசினேன். அந்த புக் யார் எழுதுனா, என்ன எழுதுனா, ஏன் எழுதுனாங்க, அது எல்லாமே சொன்னேன். அவங்க வந்து ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு புக்கை பத்தி சொல்றீங்க, நீங்க இருப்பீங்க சரி ஓகே, அவங்க வந்து அந்த புக் பத்தி கேட்பாங்க இல்லை அந்த ஆத்தர் பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க கேட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆஹ் எனக்கு ஏன்டா இது கேட்குறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புக்கு பேஜ் சொன்னேன். அதுக்கப்புறம் அது சரி ஈச் அண்ட் எவ்ரி பேஜ்ல வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் அப்படிலாம் கேட்டேன். எனக்கு அப்பதான் புரிஞ்சு சரி ஓகே, நம்ம சொன்ன புக்கும் இவங்க எதிர்பார்த்த விஷயமும் தே நாட் சேம் பிளேன். ஸோ அதனால அப்படி கேட்குறாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூ மாதிரி தான் போச்சு. அது ஆஸ்க் அபவுட் மை செல்ஃப், வேர் ஐம் ஒர்க்கிங், வாட் ஐம் டூயிங் அண்ட் என் சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் போடும் வச்சாங்க. ஸோ அது நல்லா தான் போச்சு. ஒரு 20 மினிட்ஸ் போயிருக்கும். இப்படிதான் என்னோட இன்டர்வியூ போச்சு. அதுக்கப்புறம் கேப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து எப்படி சொல்றது, செம ஜாலியா போச்சு. நான் வந்து என்னுடைய ஐயா வந்து அப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் தவறிட்டார். நான் அதனால பெருசா ப்ரிப்பேரே பண்ணல. நான் அந்த ஒரு இதுல தான் இருந்தேன். February 12 தான் இன்டர்வியூ நினைக்கிறேன். February 9 or 10 நான் வந்து தாத்தாக்கு 10வது நாள் காரியம் பண்றதுக்காக சொந்த ஊர் போயிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் இதா இருக்கும். அப்போ வந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாள் தான். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், February எண்ட்ல தான் வந்து நமக்கு இந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பெருசா நான் வந்து பெருசா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பட் I was in touch with the current affairs. I was not totally living under the rock. ஆனா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்டர்வியூ உள்ள போனப்போ அது வந்து நான் நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. போனேன். அவங்க வந்து அதே மாதிரி தான் என்னை பத்தி கேட்டாங்க. நான் அங்கே வேலை பார்க்குறேன், என்ன பண்றேன், இதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி கேட்டாங்க. வாட் யூ திங்க் அபவுட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது எப்படி சொல்றது, நான் காலேஜ்ல வந்து நாங்க சும்மா பசங்களுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்ட விஷயத்த வந்து ஹேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் அபவுட் சிஸ்டர். ஸோ அதை நான் வந்து ஈஸியா டேக்கிள் பண்றேன். நான் வந்து இந்த டிராவிடியன் மூமெண்ட்ல இருந்து டான்ஸ் பண்ண முடிஞ்சு. அது மாதிரி அவங்க வந்து நான் வாலிபால் பிளேயர். ஸோ அந்த வாலிபால் பத்தியும் சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அண்ட் ஒரு ஒரு பேனலிஸ்ட் இதை கேட்டாங்க. அவங்க வந்து he was satisfied with it. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் அவங்க வந்து என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி கேட்டாங்க. நான் பெங்களூர்ல பண்ண இன்டர்ன்ஷிப் பத்தி கேட்டாங்க. அதை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் I don't know why, but she asked about ரஜினிகாந்த், if I consider ரஜினிகாந்த் really good leader or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்னுடைய ஒப்பீனியனும் சொன்னேன். அண்ட் தென் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு 5 rivers சொல்லுங்க, அது விச் இஸ் த லாஸ்ட், விச் இஸ் த நியூவஸ்ட் ஐஎம், ஓகே, அண்ட் வென் வாஸ் ஃபர்ஸ்ட் நியூ ஐஎம் எஸ்டாப்ளிஷ். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்படிதான் என்னுடைய கேப் இன்டர்வியூ போச்சு. அதான் வீடியோ பார்த்துட்டு இருக்க கேட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து இந்த கேட்டை சுற்றி இருக்க அந்த ஹைப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. லைக் கேட் இஸ் நாட் ரியலி டஃப் எக்ஸாம், இட்ஸ் ரியலி ஈஸி எக்ஸாம். அண்ட்
இந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஈஸியாக அதை கிராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏன் எம்பிஏ பண்ண போறீங்க அப்படின்ற அந்த பர்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நல்லா ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ லாங் ஜேர்னி அண்ட் சம்வேர் டவுன் த லைன் உங்களுக்கு வந்து எனக்கான மாதிரி ஆல்சோ ஃபீல் வெளியில அதை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. யா சூஸ் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த கோச்சிங் பிளாட்ஃபார்ம் இல்லை அந்த மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுங்க அண்ட் பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட் வித் வாட் எவர் யூ டு அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் வில் டெஃபினெட்லி yield results. That's what I would say. ஸோ நீங்க 2M நீங்க படிச்சனால அங்க நீங்க அது இந்த கோச்சிங் சென்டர் பத்தி உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ மாதிரினா என்ன சொல்லுங்க? பிகாஸ் நான் வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய பேர் 2M ஜாயின் யோசிச்சுட்டு இருப்பாங்களே, நீங்க ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து 2AM ஆஃப்லைன் கோர்ஸ் போகல, நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான் போனேன். இது எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட விஏஆர்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய விஏஆர்சி அண்ட் த டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து தேர் வெரி கன்சிடரேட் அண்ட் and and I know few people who scored very less in marks and they even reached out to them and personally coached them and I really like that. இந்த அவங்களோட கிளாஸஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து விஆர்சி வந்து இட் இஸ் அப் டு தி லெவல் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் த கோச்சிங் ஸ்டாஃப் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம், பட் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் குவான்ட் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இட்ஸ் ராஜி சார். அண்ட் த வே ஹி டீச்சர்ஸ் லைக் ரொம்ப ஈஸியா புரிய வச்சிருவாரு. பட் குவான்ட் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ அதான் சொல்லுவேன். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு அங்கே குவான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எஸ்பெஷலி மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா the questions were not up to the level of CAT. So I wouldn't recommend 2AM marks per se, but I would definitely recommend their course material. It's good. And marks பொறுத்த வரைக்கும் you can either go for IMS or Kraku, CL இந்த மாதிரி. ஓகே ஓகே. நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல பண்ண ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன், ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃபா. அதுதான் என்னுடைய மேஜர் மிஸ்டேக் வந்து லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா பர்சனலி ஐ டென்ட் டிஃபைன் அ ப்ராப்பர் ஒய். இப்போ எம்பிஏ பண்ண போறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டேன்னா ஸ்ட்ரெயிட் ஆன்சர் லைக் அவ்வளோ நோ இட்ஸ் நாட் அ பிக் பிரெயினர், மணி, அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நான் காசுலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் எம்பிஏ தான் பண்ணணுமா, ஹையர் ஸ்டடீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிற மாதிரி நான் ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் டைலமாவில் இருந்தேன் அந்த டைம்ல. பட் தென் எனக்கு லைக் கம் அவுட் ஆஃப் தட் ஐ டுக் சம் டைம். ஸோ நீங்க இப்போ எம்பிஏ கேட் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட பண்ணணும். சும்மா எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணாலும் அதுல வந்து கன்சிஸ்டண்டா இருங்க. நீங்க வந்து விஆர்சி டெய்லி ஒரு செட்டு தான் சால்வ் பண்றீங்களா, அதையாச்சும் டெய்லி பண்ணணும். ஓவர் த டைம் இன்க்ரீஸ். அண்ட் டிஎல்ஆர் வந்து உங்களால ஒரு செட் தான் சால்வ் பண்ண முடியுதா, ஓகே, வெல் அண்ட் குட். அது அப்படின்னா கரெக்டா தரவோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு குவான்ட், don't forget to revise your concepts and it will definitely endல வந்து it will be a huge payoff. There will be a huge payoff for that. And also thanks a lot for giving this platform to share my experience. Don't worry, be happy.